ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் ஃபேட்ஃபுல் லவ் எபிசோட் 14ல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஹீரோயின் அவசரப்பட்டு நம்ம ஹீரோ போர்டில் எடுத்து நம்ம ஹீரோவையே போட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம டாக்டர் கு பிரின்சஸ், நாங்கள் இது எல்லாம் உங்கள் தப்புன்னு சொல்லலை, ஆனால் விளைவுகள் எதுவாக இருந்தாலும் அதை சந்திக்க நீங்கள் தயாராக இருங்கன்னு தான் சொல்கிறோம். ஆள் அப்படியே அங்கேருந்து கிளம்ப நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோவை பார்த்து அப்படியே ஃபீல் பண்ணுறாங்க. பையு, நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லிட்டேன், நான் இந்த கான்டினென்ட்டை சேர்ந்த வெயில்ல என் உலகம் வேற, நாங்க போறதுக்காக தான் உன் கூட பழகுறேன்னு எல்லா விஷயமும் தெரிஞ்சும் நீ எதுக்காக எனக்காக இந்த அளவுக்கு பண்ணன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இந்த பக்கம் நமக்கு இங்க தான் காட்டுறாங்க நம்ம குயின் அவசர அவசரமா அவரை பார்க்க வர. ஆளும் ஃபோர்த் பிரின்ஸை பத்தி தகவல் கிடைச்சிச்சா? கிங் அவங்க மேன்ஷன் ஃபுல்லா ஹெவியா கார்ட் பண்ணிருக்காங்க, உள்ள என்ன நடக்குதுன்னு நமக்கு எதுவுமே தெரியலன்னு அவங்க சொல்ல. ஆளும் அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு. குயினும் சாக்கோட சாக்கா ஃபோர்த் பிரின்ஸ் நிலைமை ரொம்பவே மோசமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்போ அவரோட மிலிட்ரி பவர், பையோ நம்ம நாட்டோட ஹீரோ, அவனுக்கு கண்டிப்பாக எதுவும் ஆகாதுன்னு சொல்றாரு கிங். ஆனால் பிரின்சஸ் அவரை காயப்படுத்துனது நம்ம எல்லாருமே பார்த்தோம், அதான் ஒரு சேஃப்டிக்காக. ஆளும் ஒருவேளை அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவனோட மிலிட்ரி ஹெட் இல்லாம ஆயிடக்கூடாது, பைஜனுக்கு அவனோட மொத்த பவுசி நான் கொடுத்துட்றேன்னு ஆள் சொல்ல. குயினும் குசியா போயிட்டு ஏதாவது தகவல் கிடைச்சா நான் உடனே உங்களுக்கு தெரியப்படுத்துறேன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. நம்ம கிங்கும் லைட்டா அப்படியே யோசிச்சுட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து இப்ப அவரோட நிலைமை என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. நீங்க குத்துனதுல அவர் ஹார்ட்டோட முக்கியமான மெரிடியன் கட் ஆயிடுச்சு, அவரு இன்டர்னல் எனர்ஜியை இழந்துட்டாரு. அவரு கத்துக்கிட்ட லூங்கிற அந்த ஸ்பெஷலான ஆர்ட்டை யூஸ் பண்ணி அவர் மெரிடியனை சரி பண்ணலன்னா சில மாசங்கள் அவரை தாக்கு பிடிக்கிறதே கஷ்டம்தாங்கிற மாதிரி ஆள் சொல்ல. அவரோட ஃப்ரெண்டும், ஆனா அது ரொம்பவே ஸ்பெஷலான ஆர்ட், லீசியன் ஐலாண்ட்ல தான் ஒரு மாஸ்டர் அவனுக்காக அதை கத்து கொடுத்தாரு. நம்ம ஹீரோயினும் அப்ப உடனே அந்த ஐலாண்டுக்கு கிளம்புங்கன்னு சொல்றாங்க. அவங்களும் சரி நம்ம என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம்னு சொல்ல நம்ம ஹீரோயின் யோசிக்கிறதுக்கு எதுவும் இல்லை, உடனே கிளம்புங்கன்னு சொல்லி அந்த ரிங்கை யூஸ் பண்றாங்க. அவங்களும் அந்த ஆர்டரை ஏத்துக்க நைட்டோட நைட்டா நம்ம டாக்டரும் நம்ம அசிஸ்டண்டும் நம்ம ஹீரோவை தூக்கிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. அடுத்த நாள் விடிஞ்சு விடியாம நேரா நம்ம கிங்கோட என்ட்ரி. ஆள் நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்காக அவர் மேன்ஷனுக்கு தான் வராரு. நம்ம ஹீரோயினும் நேரா போய் அவரை வரவேற்கிறாங்க. ஐயோ நிலைமை எப்படி இருக்குன்னு ஆள் கேட்க. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, ஆனா டாக்டர் அவரை தவிர வேற யாருமே அவரை மீட் பண்ண கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காருன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா கூட இருந்த குயின் மிலிட்ரி பவர் கைக்கு வந்த உடனே நீ கிங்கையே வழிமறிக்கிறியான்னு சொல்லி அவர் உசுப்பத்தி விட ஆளும் அப்படியே அங்கிருந்து கிளம்புறாரு. அவங்க ஒரு ரூம் கிட்ட போக உள்ள இருந்து அவர் ஃப்ரெண்டை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க. நானும் பையவும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ், என்னைய அவனை பார்க்க விட மாட்டேன்னு சொல்லிட்டீங்களா, பாத்துக்கிறேன்டான்னு சொல்லிட்டு ஆள் அப்படியே கிங்கையும் பார்த்து அவருக்கு ஒரு வணக்கத்தை போட. குயினும் இந்த சீக்விங் அப்படி என்னதான் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி திரும்ப ஏத்தி விடுறாங்க. இல்ல கிங், இதுக்கு முழுக்க முழுக்க நம்ம பிரின்சஸ் மேலேயே பழி போட முடியாது. டாக்டர் குவை பத்தி உங்களுக்கு தெரியல, மெடிசன் வந்துட்டா அவர் ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் ஆயிடுவாரு, யார் சொல்றதையுமே கேட்க மாட்டாரு. ஃப்ரெண்ட்ஸோட நல்லதுக்காக நம்மளும் அவர் சொல்றதை கேட்டுதானே ஆகணும். ஆளும் அந்த இடம் ஃபுல்லா நம்ம ஹீரோவோட ஆளுங்களா இருக்குது அப்படியே நோட் பண்ணிட்டேன். சரி நான் அப்பனா அவனுக்காக வெயிட் பண்றேன், எப்ப பார்க்கலான்னு எனக்கு தகவல் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு ஆளும் அப்படியே அங்கிருந்து கிளம்ப. குயினுக்கும் செகண்ட் பிரின்ஸுக்கும் அதை ஏத்துக்கவே முடியல. நீங்க நம்ம நாட்டோட எம்பரர், உங்களையே அவ திரும்ப அனுப்புற அளவுக்கு அவளுக்கு தைரியம் வந்துடுச்சா என்ன? ஆளும் பிரின்ஸோட சேஃப்டிக்காக தானேங்கிற மாதிரி சொல்றாரு. இருந்தாலும் கிங் அவர் நிலைமை ரொம்பவே மோசமா இருக்கு, ஒருவேளை அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உள்ள என்ன நடக்குதுங்கிறது நம்மளும் தெரிஞ்சுக்கணும்ல. ஆள் லைட்டா டென்ஷன் ஆயிட்டு அதெல்லாம் பையுக்கு எதுவும் ஆகாது, இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பேசாதன்னு சொல்லிட்டு ஆளுங்கிறது கிளம்ப. இப்ப அப்படியே நைட்டும் ஆகுது. நம்ம ஹீரோயின் ஒரு டூப்பை வச்சுட்டு உள்ள உட்காந்துட்டு இருக்க. டக்குன்னு வெளியே ஒரு அசசன் அட்டாக். ஆள் நம்ம காட்ஸ் அட்டாக் பண்ணிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறான். நம்ம ஹீரோயினுக்கு ஒரு தகவல் வருது, எந்த அட்டாக்கா இருந்தாலும் சரி யாருக்கும் இந்த மேன்ஷனை விட்டு வெளியே போறதுக்கு அனுமதி கிடையாது. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் செகண்ட் பிரின்ஸ் அவனோட ஆளும் நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டோம், ஆனா காட்ஸ் அந்த மேன்ஷனை விட்டு வெளியே வரமாட்டாங்கன்னு சொல்ல. இப்ப அப்படியே அந்த இடத்துக்கு நம்ம லீயும் வராரு. ஃப்ரெண்ட்ஸும் அவ மட்டும் செத்துட்டானா இங்க நிலைமையை தலைகீழ மாறிடும், லீயும் அதுக்காக தான் காத்துட்டு இருக்காரு. ஆனா இப்ப நம்ம பொறுமையா இருக்கிறத தவிர நமக்கு வேற வழி இல்லைங்கிற மாதிரி சொல்ல. செகண்ட் பிரின்ஸ் லைட்டா சிரிப்பு போட்டுட்டு அவ செத்துட்டானா சீக்கிரம்னு ஆரம்பிக்க. நம்ம லைட்டா டெரர் ஆயிட்டு நீ என் பார்ட்னர் மட்டும்தான், இன்னொரு வாட்டி என் பர்சனல் லைஃப்ல தலையிட்டினா நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்ப. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒன்னும் எவ்வளவு நாளைக்கு இதே மாதிரியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க முடியும்னு நீ நினைச்ச. அவங்களும் சரி சொல்லி என்ன பண்ணலான்னு கேக்குறாங்க. ராயல் பேலஸ் எப்படி பார்த்தாலும் உண்மையை கண்டுபிடிக்காம ஓய மாட்டாங்க, அதுவே அவங்க சார்பில இருந்து ஒருத்தங்க நமக்கு சப்போர்ட்டா இருந்தா நீ யார சொல்றேன்னு அவங்க கேட்க. நம்மளும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனன் சோறாயிரு. இந்த பக்கம் ஓட்டு மேல இருந்து யாரோ நம்ம ஹீரோ ரொம்ப ஸ்பை பண்ண அதை அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. வேற யாரும் இல்ல நம்ம பவுண்டரி ஹண்டர் தான். கார்ட்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு ஃபைட் பண்ணி ஆள் அப்படியே அங்கிருந்து எஸ்கேப் ஆக அவரு ஜூனியர் அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன
என்னாச்சு, பிளான் சக்சஸா? ஆமா, கிழிச்சிச்சு. என்ன நடந்தாலும் வெளியே வரமாட்டேன்னு சொல்லி அந்த பொம்பளை பாறங்கள் மாதிரி உள்ள உட்காந்துட்டு இருக்கான். சே, இந்த பிளானும் சொதுப்பிருச்சா? பேசாம நான் வேணா உனக்கு பதிலா போய் அவளை தூக்கிட்டு வரட்டுமா? உனக்கு மரம் கல்றிச்சா என்ன? உனக்கு ஸ்கில்ஸ் கத்து கொடுத்ததே நான் தான். என்னாலேயே முடியலங்கிறப்ப நீ ஒரு அரபு கேடு, நீ போய் என்ன பண்ணுவ? அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. லீசியன் ஐலாண்டுக்கு அவங்க வந்துட்ட மாதிரி தெரியுது. நம்ம பிரின்ஸும் அசிஸ்டண்டும் ரொம்ப கவனமா அவர் அப்படியே உள்ள தூக்கிட்டு போயிட்டு இருக்க. இப்ப அப்படியே அந்த ஐலாண்டை சேர்ந்த மாஸ்டர் லூங்கிற ஒருத்தரை தான் காட்டுறாங்க. அவரோட ஃபேமிலி மீட்டிங் தான் போயிட்டு இருக்கு. அடுத்த மாசம் ஃபேமிலி ரேங்கிங் ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆக போகுது. நீங்க எல்லாரும் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கீங்களா? சோயின்னு சொல்லி அவரோட பொண்ணு. அப்போ நீங்க கவலைப்பட வேணாம், நான் என் ஸ்கில்ஸ் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கேன். அங்க மில்லிங்னு சொல்லி இன்னொரு பொண்ணும் அவங்களோட ஹஸ்பண்ட் ஜியாங்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. ஆள் ஜியாங் கிட்ட, நீங்க எங்க ஃபேமிலி பிளட் லைன் இல்லைனாலும் நான் எனக்கு தெரிஞ்ச எல்லா ஸ்கில்லையும் உங்களுக்கு கத்து கொடுத்துருக்கேன். நீங்க முழு முயற்சியோட ட்ரைனிங் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களாலையும் ஏதாவது சாதிக்க முடியும்னு ஆள் சொல்ல. மில்லிங் டக்குன்னு அதே தான்ப்பா நானும் சொல்ல நினைச்சேன். உங்களுக்கு வேற ரொம்ப வயசாயிடுச்சு, நம்ம ஃபேமிலி பிசினஸ் எல்லாம் பேசாம நீங்க ஜியாங் கிட்ட ஒப்படைச்சிருங்களா, அதுக்கப்புறம் நீங்க எந்த கவலையும் இல்லாம உங்க லைஃபை என்ஜாய் பண்ணலாம்ல. ஆனா சூயிங்க, நம்ம அப்பா அம்மா மேல உள்ள அக்கறையில எப்படி பேசுறியா, இல்ல நம்ம ஃபேமிலிய உன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காகவான்னு கேட்க. இவங்க பேசுறதுலே தெரியுது ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அவங்க ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியை ஆட்டி போடுறதுல தான் குறியா இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே பேச்சுவார்த்தை வாக்குவாதமா மாறி ரெண்டு பேரும் அடிச்சுக்க ஆரம்பிக்க நம்ம அப்பா டென்ஷன் ஆகி ஒரு கத்து அவங்க எல்லாருமே அங்கிருந்து வெளியே துரத்திடுறாரு. அப்பா உயிரோட இருக்கும் போதே அவரை கொண்டு அவர் இடத்த பிடிக்க பாக்குறானுங்க. இவங்கெல்லாம் என்ன மாதிரியான பசங்க? அவரு ஒய்ஃபும் அவரை சமாதானப்படுத்த இப்ப மட்டும் பையு இங்க இருந்திருந்தானா டக்குன்னு அவருக்கு தகவல் வருது, ஒரு முக்கியமான கெஸ்ட் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. ஆளும் போய் அவங்கள பார்த்துட்டு நேரா அவரோட மேன்ஷனுக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு. பையு இவ்வளவு காலத்துக்கு அப்புறம் நான் உன்னை பாப்பேன்னு நினைச்சே பார்க்கல, அதுவும் இப்படி ஒரு நிலைமையிலன்னு சொல்லி அவர் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்க. நம்ம டாக்டர் இந்த நிலைமையில பிரின்ஸோட ஐடென்டிட்டி வெளியே தெரியுது ரொம்பவே ஆபத்துன்னு சொல்றாரு. நம்ம லூ மாஸ்டரும் சின்ன வயசுல நான் அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கேன், இவனை என்னோட ஸ்டூடெண்ட்னு சொல்லிக்கலாம். அப்புறம் இவன் பேரு இப்ப இருந்து நியன் பை. அவங்களுக்குள்ள சின்னதா ஒரு செட்டப் மாதிரி பண்ணிக்கிறாங்க. கெஸ்ட் பத்தின தகவல் இப்ப ஜியாங்கு வந்து சேருது. அது யாரா புது கெஸ்ட்னு சொல்லிட்டு ஆளும் அவங்கள ஸ்பை பண்ண கிளம்ப. இந்த பக்கம் நம்ம மாஸ்டர் நம்ம ஹீரோ கண்டிஷனை பத்தி கேட்கிறாரு. டாக்டர் கு அவர் ஹார்ட்டுக்கு போற முக்கியமான ஒரு மெரிடியன் கட் ஆயிடுச்சு, லூ இன்டர்னல் ஸ்கில் எல்லாம் மட்டும்தான் அவரை ஹீல் பண்ண முடியும்னு சொல்ல. ஆளும் கவலைப்படாதீங்க, நான் என் உயிரை கொடுத்தாவது நியன் பையை காப்பாத்தியே தருவேன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்புறாரு. ஆள் அப்படியே அவர் பவர்ஸை நம்ம ஹீரோக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பிக்கு. கொஞ்ச நேரத்திலேயே அவர் நிலைமை மோசமாயிடுது. அவர் ஒய்ஃபும் எவ்வளவு சொல்லி பாக்குறாங்க, கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுங்க அதுக்கப்புறமா பாத்துக்கலாம். ஆனா ஆள் கேட்க மாட்டாரு. என் உயிரை போனாலும் சரி நான் நியன் பையை காப்பாத்தியே தருவேன்னு சொல்லிட்டு திரும்ப பவர்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பிக்கும். இல்ல ஜியான் கேட்டு நம்ம ஹெல்ப் கேட்கலாம்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கிருந்து கிளம்புறாங்க. மறைஞ்சிருந்து அதை பார்த்துட்டு இருந்த ஜியாங்கோ அவரோட ஒய்ஃபும் வேக வேகமா அப்படி அங்கிருந்து கிளம்பு. எதுவுமே தெரியாத மாதிரி அவங்க ரூம்ல போய் லாக் பண்ணிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அவங்க அம்மாவும் அங்க வர. அவங்களும் சொல்றாங்க, இந்த மாதிரி அப்பாவோட ஒரு ஸ்டூடெண்ட் அவருக்கு இப்ப உடம்பு சரியில்லை, நீங்க வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு. ஆனா ஜியாங்க, எனக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைதான், ஆனா என்ன பண்றது, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கு. அவர் ஒய்ஃபும், அம்மா அப்பா இதுக்காக ஒரு ஸ்டூடெண்ட்டை காப்பாத்த இந்த அளவுக்கு கஷ்டப்படணுங்கிற மாதிரி கேட்கிறாங்க. ஏன்னா உன் அப்பா நல்லவர், ஒரு உயிர் போகத்தை அவரால் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்ப. ஜியாங்கும், எனக்கு என்னமோ ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி தோணுது, பேசாம அங்க போய் என்ன நடக்குதுன்னு நீ பார்த்துட்டு வா. இந்த பக்கம் பவர்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஆள் நிலைமை ரொம்பவே மோசமாயிடுது. அவர் ஒய்ஃபும், இதுக்கு மேல கண்டிப்பா உங்க பாடியால தாக்கு பிடிக்க முடியாது, நான் வேணா என் பவர்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்றேன்னு சொல்றாங்க. இல்ல அப்படி பண்ணா அதுவும் உயிருக்கு ஆபத்தாயிடும். அப்பதான் நம்ம கு பிரின்ஸோட விரல் லைட்டா அசைறத பாக்குறாரு. என் மாஸ்டரோட மெரிடியன் இப்ப ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிருச்சு, அவரு அபய கட்டத்தை தாண்டிட்டாருன்னு சொல்ல. நம்ம லூ மாஸ்டருக்கும் இப்பதான் உயிரே வருது. ஆளும் அப்படியே ஆனந்த கண்ணீர் விட்டுட்டு இருக்க. அவரு ரெண்டு பொண்ணுங்களும் ஏதோ சரியில்லையேங்கிற மாதிரி அப்படியே அவரையே பார்த்துட்டு இருக்காங்க. மில்லிங் மூலியமா ஜியாங்கும் நடந்த விஷயம்லாம் தெரிய வருது. என்னது, அவரோட முக்காவாசி இன்டர்னல் ஸ்ட்ரென்த்தை அவனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரா? ஃபேமிலி ரேங்கிங் காம்படிஷன் வரை நெருங்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல இன்டர்னல் பவர்ஸையே ஒருத்தனுக்காக அவரு கொடுக்கறாருன்னா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. அதுவும் இல்லாம லூ இன்டர்னல் ஸ்கில்ல தாக்கு பிடிக்கணும்னா அதுக்கு அவனும் அந்த ஸ்கில்ல கத்து இருக்கணும். எனக்கு என்னமோ அவன் உன் அப்பாவோட இல்லீகல் சைல்டா இருப்பான்னு தோணுது. நீ என்ன உளறிட்டு இருக்கன்னு அவங்க கேட்க கொஞ்ச நேரத்திலேயே அவங்களுக்கு ரிப்போர்ட் வருது. இப்ப இருந்து ஐலாண்டை ரொம்ப கவனமா கண்காணிக்க சொல்லி மாஸ்டர் ஆர்டர் போட்டிருக்காரு. அனுமதி இல்லாம எந்த சிப்பும் இங்க லேண்டாக கூடாதுன்னு சொல்ல. ஜியாங்க, பாத்தியா நான் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு, அவன் கண்டிப்பா உன் அப்பாவோட இல்லீகல் சைல்ட் தான், இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிதான் அவர் ஐலாண்டையே சீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்போதைக்கு என் அம்மாவும் அவனை கேரிங்கா பாத்துக்கணும்னு அவங்க கேட்க அவனும் ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு, ஏன்னா உங்க அம்மாக்கு ஆம்பளை பசங்களே கிடையாது, அதனாலதான் அவங்க நியன் பைய தன்னோட பையனை நினைச்சு பாத்துக்கிறாங்க போல. ஆனா அவர் ஒய்ஃப் அவர் சொல்ற எதையுமே கேட்க மாட்டாங்க. ஆளும் அப்படி அங்கிருந்து வெளியே கிளம்ப. நம்ம சூயிங் வந்து அவர்
அவரை இப்ப மீட் பண்றாங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். மேடம் கிட்ட பேசுற அளவுக்கு எனக்கு எந்த விஷயமும் இல்லைன்னு ஆள் சொல்ல வந்திருக்கிற கெஸ்ட பத்தி நான் பேசணும். இப்ப பேசலாமான்னு அவங்க கேக்குறாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட மேன்ஷன். நம்ம டாக்டர் நம்ம ஹீரோ பேரை மாத்தினதுல இருந்து இப்போதைக்கு அவரு கண்டிஷன் ஸ்டேபிளா இருக்குங்கிற வரைக்கும் எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கு தகவல் அனுப்பியிருக்காரு. அவங்களும் அவர் ஃப்ரெண்ட் கிட்ட அதை பத்திலாம் சொல்லிட்டு பிரின்ஸ் ஆன் விஷயத்தை பத்தி கேக்குறாங்க. நானும் எவ்வளவு ட்ரை பண்ணிட்டேன், ஆனா பிரின்ஸ் ஆனுங்கிற ஒருத்தர் அங்க இல்லைன்னு சொல்லி என்னை வரட்டி அடிக்கிறானுங்க. எனக்கு என்னமோ அவரு திரும்ப வருவாருங்கிற நம்பிக்கையே போச்சு. நம்ம ஹீரோயினும் உண்மையிலேயே அவர் யாருன்னு சொல்லி கேட்க நம்மாலும் அவரு கிங்கோட பிரதர், ரொம்பவே டேலண்டான ஆளு, அவருக்கு இங்க நிறைய சோர்ஸ் இருக்கு. ஆனா என்ன சீக்கிரமாவே உலக சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்கள்ல இருந்து விலகி அவரு தனிமையில வாழ ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம ஹீரோயின் நாளைக்கு நீ மேன்ஷனை பார்த்துக்கோ, நான் போய் அவரை பாக்குறேன்னு சொல்ல வெளியிருந்து புதுசா ஒரு அசசனை பிடிச்சதா சொல்லி இப்ப அப்படியே நம்ம பவுண்டரி ஹண்டரோட ஜூனியரை கூட்டிட்டு வராங்க. நம்ம ஹீரோயினும் பொடி பையனா இருக்கானே இவனை யார் அனுப்பியிருப்பான்னு யோசிச்சுட்டு இப்போதைக்கு இவனை லாக் பண்ணி வைங்கன்னு சொல்ல இப்ப அப்படியே அடுத்த நாள் ஆகுது. அவங்க நேரா நம்ம பிரின்ஸ் ஆனோட இடத்துக்கு தான் போறாங்க. ஒரு பொடி பையன் வந்து யாருன்னு சொல்லி பாக்குறான். அவங்களும் பிரின்ஸ் ஆன நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக பார்க்கணும், அப்பெல்லாம் இங்க யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் கதவை லாக் பண்ண நம்ம ஹீரோயினும் பிரின்ஸ் ஆனு உங்களை பாக்குற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு போறதா இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க மைட் கிட்ட சொல்லி கேம்ப் செட் பண்ண சொல்ல அவங்களும் அப்படியே கிளம்புறாங்க. கொஞ்ச நேரத்திலே அவங்க கதற சவுண்ட் கேக்குது. நம்ம ஹீரோயினும் என்னாச்சுன்னு போய் பார்க்க நம்ம பவுண்டரி ஹண்டர் அவங்கள கட்டி தொங்க விட்டு வச்சிருக்கான். அவங்களும் காப்பாத்தி விட்டுட்டு நீ யாரு எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு கேக்குறாங்க. ஆனா அவன் எதுக்குமே பதில் சொல்லாம பல கொலான்னு பேசிட்டு இருக்க அவங்களும் கடுப்பை அட்டாக் பண்றாங்க. ஆனா ஆள் மின்னல் வேகத்துல அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகுறான். இருந்தாலும் ரொம்ப நேரத்துக்கு அவன் பாஜா பழிக்கல. நம்ம ஹீரோயின் அவனை அட்டாக் பண்ணி அவன் நெஞ்சிலே ஏறி மிதிக்கிறாங்க. உண்மையை சொல்லி நீ யாருன்னு கேட்க அப்படியே எபிசோட் 14 முடியுது. உண்மையிலேயே பயங்கர விறுவிறுப்பான ஒரு எபிசோடு. நீங்களும் அதே மாதிரி நினைச்சீங்கன்னா அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல நம்ம திரும்ப சந்திக்கலாம். அது வரைக்கும் குட் பை.